என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இப்படி என் பிள்ளை வாழ்க்கை அநியாயம் போச்சு என்னால. லக்ஷ்மி, லக்ஷ்மிமா என்னாச்சு? ஏன் அழுதுன்னு இருக்க இப்படி கல்யாணம் நடக்கிற நேரத்துல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் எங்க இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்ட்டு. ஏம்மா என்னாச்சு? ஏன் இப்படி பேசின்னு இருக்க நீ? நம்ம அணுக்கு தங்கச்சி இருக்குன்றத மறைச்சிட்டோம்மா. அதனால அவங்க கல்யாணத்தை நிறுத்துறே, இல்லைன்னா இந்த மண்டபத்தை உங்க பொண்ணு மேல எழுதி கொடுங்கன்றாங்கண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இதெல்லாம் வெறும் சாக்கு தான். நீ வருத்தப்படாத, நான் போய் பேசி பார்க்கறேன் இரு. நீங்க இருக்க அவங்களுக்கு என்னென்ன கேக்குறாங்க பாரு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏங்க ரேவதி, என் தங்கச்சிக்கிட்ட என்னங்க சொன்னீங்க? எதுக்கு அவ அழுவுறா? நான் என்ன சொன்னேன் உங்க தங்கச்சி கிட்ட? நான் ஒன்றும் சொல்லலையே. நீ எதுவும் சொல்லாம தான் என் தங்கச்சி அழுதுன்னு இருக்காளா? ஒழுங்கு மறுத்தி என்ன சொன்னு சொல்லு என் தங்கச்சி கிட்ட. என்கிட்டலாம் இவ்வளோ வாய்ஸ் ஏற்றி பேசாத, மரியாதையை பேசு என்கிட்டலாம் நீ. அண்ணா வேணாம், நான் சும்மா இரு, நான் எதுவும் கேட்காத. நீ ஃபர்ஸ்ட் மரியாதையா பேசு, அப்புறம் நீ என்ன சொல்லு. உனக்கு இந்த மண்டபம் தானே வேணும், அதுக்கு தானே பிளான் பண்ற நீ. அண்ணா ப்ளீஸ், நான் கத்தாதீங்க, நான் சண்டை போட வேணாம். நீ சுமாரு, உனக்கு எதுவும் புரியாது இதெல்லாம். உன்ன மாதிரி ஒரு பொம்பளை நான் எங்கேயும் பார்த்தது இல்லடி அம்மா. எவ்வளோ தைரியமா வரதட்சணை கேட்குற நீ. உள்ளுக்குள்ள நிறைய பிளான் வச்சிருக்க போலியே. மரியாதையா பேசுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ சொல்லு, அப்படி என்ன பண்ணிடுவ நீ? என்ன பண்ணுவேன்னு காட்டுறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன் நான். ஓ, நாங்க நீ சொல்றதெல்லாம் கேட்கணும், அதுக்கு ஒத்துக்கலன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவ, அப்படிதானே? அண்ணா கொஞ்சம் பேசாம இருண்ணா, அமைதியா இருண்ணா. ஏன்னா இப்படி பேசின்னு இருக்க, சண்டை போடுற மாதிரி. தங்கச்சிம்மா நீ அமைதியா இரு. நீ இப்படி இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். என்ன ரேவதி அம்மா, எங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க, எங்க மானம் போயிடும்ட்டு நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுவேன்னு நீங்க நினைக்கிறியா? என்ன இங்க வந்து சீன் கிரியேட் பண்ணின்னு இருக்க நீ? என்ன நான் சீன் கிரியேட் பண்றேனா? ஆமா, நீ தான் சீன் கிரியேட் பண்ற. எது நான் சீன் கிரியேட் பண்றேனா? சீன் கிரியேட் பண்றது என்னன்னு நான் இப்போ உனக்கு காட்டுறேன். உன் பொண்ணும் வேணாம், இந்த மண்டபமும் வேணாம் எங்களுக்கு. உன் பொண்ணை வீட்டோடவே வச்சுக்கோ நீ. ஐயோ சம்பந்தியம்மா போகாதீங்க, சம்பந்தியம்மா ப்ளீஸ். லக்ஷ்மி சும்மாரு, நீ விட்டு கொடுத்து போறதுனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு. அண்ணா நீ தலையிடாதண்ணா, இதுல ஒரு வார்த்தை கூட இனி நீ பேசக்கூடாது, இது என் மேல சத்தியம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சம்பந்தி. அவருக்கு பதிலா கல்யாணத்தை எதுவும் நிறுத்திடாதீங்க, என் பொண்ணு வாழ்க்கை பாலா போயிடும். ப்ளீஸ் சம்பந்தி அம்மா. நான் எல்லாம் சுற்றி என் மூத்த பொண்ணு அனுமதியே எழுதி வச்சிடுறேன் சம்பந்தி. நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறாதீங்க, என் பொண்ணு வாழ்க்கை பாலா போயிடும் சம்பந்தி அம்மா. எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க, நல்ல நேரம் வேற முடிய போகுது. தருண், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அனு, என்ன விஷயம்? உங்க அம்மா எங்க அம்மா கிட்ட ஆள் வேணும்னு கேட்டாங்களாமே, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அது வந்து அனு, அது வந்து சே எஸ் ஆர் நோ, தெரியுமா தெரியாது, அதை மட்டும் சொல்லுங்க நீங்க. அனு அவங்க கேட்டாங்க, ஆனா எங்களுக்கு முன்னாடியே தெரியாது உங்களுக்கு தங்கச்சி இருக்குன்னு. உங்களை விட அவங்க அழகா இருப்பாங்கன்னு இப்பதான் தெரியும். ஆனா இருந்தாலும் உங்களை எனக்கு பிடிக்கும், நீங்க பேசுறது உங்க ஆட்டிடியூட் எல்லாமே பிடிக்கும். இருந்தாலும் மண்டபம் நம்ம பேர்ல இருந்தா ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ் ஆகும்ல, நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கூட வரும்ல. ஆமா ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். உங்களுக்கு என் தங்கச்சி இல்ல, இந்த மேரேஜ் ஆள் மேலதான் ஆசை போல. நீங்க மேரேஜ் ஆள் என் பேர்ல எழுதி வச்சிடுங்க அம்மா. நல்ல வேலை, நல்ல முடிவு எடுத்துக்கம்மா நீ. இதைதான் நானும் சொன்னேன். நான் போய் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்றேன், இருமா கொஞ்சம் அமைதியே.
அவங்க டிமாண்ட் பண்ண மாதிரி எனக்கும் சில டிமாண்ட் இருக்குல்ல. மண்டபத்தை என் மேல மாத்திட்டேனா நான் உங்களே இல்ல உங்க தம்பியை மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீ என்ன பேசுறன்னு புரியுதா உனக்கு? நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். உங்க தம்பி இப்பதான் டிகிரி முடிச்சிருக்காரு, யூகேல இருந்து இப்பதான் வந்திருக்காரு. உங்களை விட அவருக்கு நல்ல இன்கம் வரும்ல, அப்புறம் உங்களை விடவும் அழகாவும் இருக்காரு. நான் அவரே மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி இல்ல பைத்தியமா? என் பையனை விட அவனை பத்தி பேசுற நீ? ஏன் ஆண்டி, காசு பே பண்றோம்ல, ஹால் என் பேர்ல இருக்கு, அப்ப என் முடிவு நான் தானே எடுக்கணும், யாரை சூஸ் பண்ணணும்ட்டு. நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசியிருக்கேன். இன்னைக்கு என் தங்கச்சி அழகா இருக்குன்னு அவளை பிடிச்சிருக்குன்ற, அதுக்கப்புறமேட்டு உன் ஃப்ரெண்ட் அழகா இருக்கான்ட்டு அவளை பிடிக்கும்னுவ, அதுக்கப்புறம் உன் சொந்தக்காரங்க யாரையாவது அழகா இருக்கான்னு அவங்கள பிடிக்கும்னுவ. இதுதான் உன் பொழப்பா? கல்யாணம்ன்றது அழகுல வராது, அது மனசுல இருந்து வரணும். எங்க அம்மா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பாக்குறாங்க, ஆனா நீ இந்த மேரேஜ் ஆள் உனக்கு வரணும்னு பாக்குற. எங்க அம்மா எங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் பாக்குறாங்க, ஆனா நீ அப்படி இல்ல. எப்பவுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் தருண், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நீங்க. ஆனா நீங்க இவ்வளவு நேரம் பேசினது செல்ஃப் ரெஸ்பெக்டாவே இல்ல. உங்களுக்கு மேரேஜ் ஆள் வேணும், அவ்வளவுதான். நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு பேசல தருண், ஆனா எங்க அம்மாவை மதிக்காதவங்களை நான் இப்படிதான் பேசி ஆகணும். நீங்க தான் எனக்கு ஏத்த ஆளுன்னு நினைச்சேன், ஆனா உங்க கூட நான் இருந்தா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது, உங்களாலேயும் சந்தோஷமா இருக்க முடியாது. மன்னிச்சிடுங்க தருண், இந்த கல்யாணம் நடக்காது. இங்க பாருங்க அனு, நிஜமாலுமே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இவ்வளவும் பண்றது நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு தான். அதுதாங்க உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது பத்தாது, எனக்கு அப்படி இல்லை. அவள்தாங்க, இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திக்கலாம், நீங்க போலாம். இதுக்கப்புறமும் இங்க நிக்கணுமாடா? வா போலாம், நம்ம சீக்கிரம் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா, இந்த கல்யாணம் நின்றுடுச்சுன்னு வருத்தப்படாத நீ. இதை விட நல்ல மாப்பிள்ளை நம்மளுக்கு கிடைப்பான். நீ இதை நினைச்சுட்டு ஃபீல் பண்ணின்னு இருக்காதம்மா. அனு, நீ நல்லா இருக்கல்லம்மா? யாராவது ஏன் கல்யாணம் நின்னுச்சுன்னு கேட்டா நான் சொல்றேன் அனு, நீ கவலைப்படாத. வேணாம் மாமா, நானே சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு என் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்திருப்பீங்க, கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருப்பீங்க, வெளியூர்ல இருந்து வந்திருப்பீங்க, எல்லாரும் உங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கலான்னு வந்திருப்பீங்க. ஆனா என்னை மன்னிச்சிடுங்க, இந்த கல்யாணம் நின்று போச்சு. நீ என் கல்யாணம் நின்னதுக்கு யாரும் நீங்க வருத்தம்லாம் பட வேணாம். ஏன்னா நானே வருத்தப்படலை. ஏன்னா இது பாதி பொண்ணுங்களுக்கு இதுதான் நடக்கும். வரதட்சணை கேட்டு குடும்பத்துல சண்டை வரும். அதனால இந்த கல்யாணத்தை நானே நிறுத்திட்டேன். உங்களோட பிளெஸிங்ஸ் இருந்தால் எனக்கு போதும். உங்களோட பிளெஸிங்ஸ் இருந்தாலே போதும் எனக்கு. நான் நல்லா இருப்பேன். எனக்கு இன்னும் மாப்பிள்ளைங்க கூட கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க, போதும். என்னக்கா ஆச்சு? எதையும் யோசிச்சுனே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அம்மாவா. இன்னைக்கு கல்யாணம் நின்னதை பற்றியே யோசிச்சுன்னு இருக்கியாக்கா? அப்படிலாம் இல்லை, கல்யாணம் நின்னதை பற்றியெல்லாம் எதையும் யோசிச்சுன்னு இல்லைண்ணா. என்னால தான் கல்யாணம் நின்றுச்சுன்னு எதுவும் ஃபீல் பண்ணுறியாக்கா? ஏய் லூசு, நீ என் தங்கச்சிடி. உன்னால கல்யாணம் நின்றுச்சுன்னு நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? அவங்க எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை ஒழுங்காக இது பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே நான் ஃபீல் பண்ணோம். புரியுதா? நீ இதெல்லாம் எதையும் பற்றி யோசிச்சுன்னு இருக்காத, நீ கூலாக இரு. சரிக்கா. சரி, அம்மா என்ன பண்றாங்க? அம்மா இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்களா என்ன? வேற ஃபீல் இல்லாம இருக்குமாக்கா? சரி சரி, நான் அம்மாவை சமாதானப்படுத்திக்கிறேன், நீ அமைதியா இரு. சரிக்கா. அம்மா, என் பொண்ணு கல்யாணம் எவ்வளோ நல்லபடியாக நடக்கணும்னு எவ்வளவோ கனவு கண்டேன். ஆனால் இவளுக்கு ஒரு நல்ல வரன் வர மாட்டேங்குதுமா.
அட விடுமா, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணின்னு இருக்காத நீ. ஒவ்வொரு கெட்ட விஷயத்துலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க கடவுள். அதனால இப்ப நம்ம வீட்டில் ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அடுத்தது இதை விட நல்ல பெருசா ஒரு நல்லது நடக்கும். அதை நினைச்சுக்கோ. எதுக்கு இப்போ வருத்தப்பட்டுன்னு இருக்க? நம்ம பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளையா பஞ்சம்? மாப்பிள்ளைக்கு பஞ்சம்னு இல்லம்மா. எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சான்னும் போது ஒரு மாதிரி வருத்தமா இருக்குல்ல. இந்த ஊர்க்காரங்களுக்குலாம் என்ன வேலை சொல்லு? இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் கிடைச்சாதான் வந்து அப்படியே நல்லா விசாரிக்கிற மாதிரி அவங்களுக்கு குளிர் காய்வாங்க. இதை நினைச்சுன்னு இருந்தா நம்மளால வாழ முடியாது. புரியுதா? நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவள் தான் நீ யோசிக்கணும். நமக்காக தான் நம்ம வாழணும், மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. அதை நினைச்சுக்கோ நீ ஃபர்ஸ்ட். சரிம்மா. என்னம்மா இன்னும் அதையே நினைச்சுருந்தா ஃபீல் பண்ணியிருக்கியா என்ன? அப்படிலாம் இல்லை அண்ணோ. டேப்லெட் போட்டியாம்மா ஃபர்ஸ்ட் நீ? வா வந்து டேப்லெட் போடுவா. இந்த ஃபர்ஸ்ட் டேப்லெட் போட்டு தண்ணி குடி. குடிச்சிட்டியா தண்ணிய? குடிச்சாச்சுமா. இங்க பாருமா, எனக்கு நிறைய மாப்பிள்ளை கிடைப்பாங்க. நீ இதை வச்சு இன்னும் ஃபீல்லாம் பண்ணின்னு இருக்காத, புரியுதா? இந்த மாப்பிள்ளை நல்லா இல்லை, இன்னொரு மாப்பிள்ளை இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு, புரியுதா? நீ மாட்டுன்னு ஏதாவது நினைச்சுன்னு ஃபீல் பண்ணினே இருக்காத. தங்கச்சி அவள்தான் கல்யாணம் நினைச்சுட்டு தங்கச்சி திட்டின்னு இருக்காத நீ மாட்டுன்னு. நல்ல புத்திமதி சொல்லுவான் அம்மா ஹரிக்கு. எப்ப பாரு எதையாவது நினைச்சுன்னு ஃபீல் பண்ணினே இருக்கா. சரி, இனிமேட்டு நான் ஃபீல் பண்ண மாட்டேன், விடுங்க. நான் ஃபீல் பண்றேன்னா எதுக்கு ஃபீல் பண்றேன்? என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே ஃபீல் பண்றேன். அதெல்லாம் தெரியுதுமா, அதுக்குன்ட்டு இப்படியா? சரி போய் படுப்போ. என்னடா மச்சான், நீ கல்யாணம் எப்படி போச்சு? நீ கல்யாணம் நடக்கவே இல்லடா. என்னடா சொல்ற? கல்யாணம் நடக்கலையா? அப்பனா என்ன, உன் ஒன் சைட்ல மறுபடியும் துளிர்க்க போகுது போலி. ஆனா இன்னைக்கு அனு எடுத்தது சரியான முடிவு தெரியுமா? அவ்வளோ பிரேவான ஒரு முடிவு எடுத்தா. நானும் கேள்விப்பட்டேன், ஏதோ கல்யாணம் நின்றுடுச்சாமே, வரதட்சணை ஏதோ கேட்டாங்களாம் மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து. ஆனா அனு சரியான முடிவு எடுத்தா தெரியுமா? எப்படி நீங்க வரதட்சணை கேட்கலாம்? என் வரதட்சணை கேட்டுதான் எனக்கு வருவீங்களா? அப்ப நான் தான் டிசைட் பண்ணுவேன்ட்டு என்னென்னமோ பேசினா தெரியுமா? செம்மையா பேசினான். அவ பேசினதை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? என்ன, அவ கல்யாணம் நின்றதுலயும் ரொமான்ஸ் தான் போலியே உனக்கு? அப்படிலாம் இல்லடா. ஆனா அணு எடுத்தது சரியான முடிவு தான். அட இவன் வார்த்தை சொன்னதே சொல்லின்னு. ஹாய் அனு. ஹாய் சுரேஷ். இப்போ ஓகேவா உங்களுக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே ஓகே, பார்த்து பத்திரமா இருங்க. சரி சுரேஷ், பாய். பாய், குட் நைட்ங்க. குட் நைட்.